வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு இஷாமா யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பால்லேருந்து எப்படி ஆடை எடுக்கிறது, ஆடையிலேருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கிறது, வெண்ணெயிலேருந்து எப்படி நெய் எடுக்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு மாதமாக எடுத்து வச்சுருந்த ஆடையில் இன்றைக்கி எடுக்க போகிறீங்கன்னா முந்தின நாளே ஃப்ரிட்ஜில் எடுத்து வெளியே வச்சுருங்க. நைட்டு படுக்கும்போது எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு பாக்கெட் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆடை எப்படி எடுக்கிறதுனா, நீங்கள் பால் சூடு பண்ணிவிட்டு பால் நல்லா ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் இருந்தாலும் போதும், நல்லா உங்களுக்கு ஆடை கிடைக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா தான் நல்லா ஆடை கிடைக்கும். நீங்கள் வெளியில் வச்சுருக்கிறதுக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரு டைம் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வெண்ணெய் எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க ஆடையெல்லாம் மிக்ஸரில் போட்டு ஐஸ் கட்டி நிறையா ஒரு 4-5 துண்டு போட்டு நல்லா அடிங்க. ஒரு சுற்று ரிப்பீட் அடிங்க, ரிவர்ஸில் அடிங்க. ஒரு சுற்று சுற்றிட்டு அடிச்சுட்டே ஸ்டாப் பண்ணி அடிக்கணும். அப்போ தான் நமக்கு வெண்ணெய் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஜில் தண்ணியில் போடுங்க. அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்ணெயை ஜில் தண்ணியில் போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருக்க எல்லா ஆடையும் ஐஸ் க்யூப் போட்டு அடித்து ஜில் தண்ணியில் போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நிறையா அந்த வெண்ணெய் கரையாமல் இருக்கும். இது மோர் கிடச்சிருக்கு. இந்த மோரை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் மோர் வத்தல் போட்டுக்கலாம், இல்லைன்னா மோர் குழம்பு வச்சுக்கலாம். வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா ஆடை இப்படி தான் எடுக்கணும். நீங்கள் அந்த எடுத்த ஆடையை ஃப்ரீசரில் வைங்க. ஃப்ரிட்ஜில் டோரில் அதெலாம் வைக்க வேண்டாம், ஃப்ரீசரில் வைங்க. நீங்கள் நெய் மறுநாள் எடுக்க போகிறீங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க. முந்தின நாளே நைட்டு எடுத்து வச்சுட்டு காலையில் எடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஐஸ் க்யூப் போட்டு நம்ம எவ்வளோ ஐஸ் க்யூப் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெண்ணெய் கிடைக்கும். நல்லா தின்னாக இருக்குது. ஃபைனலில் தான் எனக்கு நல்லா தின்னாக கிடச்சிது இந்த வெண்ணெய். இதை நம்ம பட்டராக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெய்யாகவும் எடுத்துக்கலாம். 1 மந்த் சேர்த்து வச்சனால தான் நிறைய தெரியுது வெண்ணெய். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெய் உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெய் உருண்டையெல்லாம் சேர்த்து அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க எல்லா வெண்ணெய் உருண்டையும் போட்டு நான் அடுப்பு ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இங்கெல்லாம் இல்லை, சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிண்டி விட்டால் கூட போதும். பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. வெண்ணெய்லாம் கரைஞ்சி நெய் ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்பப்போ கிண்டி விட்டால் கூட போதும். இப்போ எல்லா வெண்ணெய் உருண்டையும் கரைஞ்சிட்டு இப்போ வெண்ணெய் உருண்டைலாம் அடியில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டியாக இருக்கிறதுலாம் நெய் பாதி ரெடி ஆகிட்டு இப்போவே. இப்போ நல்லா நெய் தெரியுது பார்த்தீங்களா மக்களே. ஆடையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ரீசரில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். நெய் எடுத்து ஹெல்த்தியானது. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டிலேயே நெய்யாக பட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டு நெய். அந்த வெண்ணெய் அந்த பஞ்சு இருக்கிறதுலாம் அடியில் போயிட்டு நல்லா நெய் ரெடி ஆகிட்டு அது நல்லா கரிகிற மாதிரி இறக்க போகிற டைமில் கொஞ்சம் கருவேப்பில் இல்லைன்னா கல் உப்பு உங்கள்கிட்ட எது இருக்கோ, இல்லை முருங்கைக்கீரை கொஞ்சமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் கருவேப்பில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஆறுனதும் வடிகட்டி வச்சுக்கலாம். அந்த வடிகட்டினதை நீங்கள் எதுவும் ஸ்வீட் செஞ்சால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல். நான் சொன்ன டிப்பை வச்சு ஆடை எடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.